எரபயாம், தமிழில் வந்து எரபயாம், ஆங்கில வேதாகம் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களா இருந்தால் ஜெரபோம். ஏன்னா அது இந்த ஜே வந்து ஒய்ன்னு தான் உச்சரிப்பாங்க எபிரேய மொழியில். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப்புங்கிறது யாக்கோப் ஜே, ஆனால் அது வந்து ஒய்ன்னு தான் வாசிப்பாங்க. ரஷ்யன் லெட்டர்ஸும் அதே மாதிரி தான் வாசிப்பாங்க ரஷ்யாலேயும். ஸோ இது வந்து ஜெரபோம் அப்படிங்கிறது ரேயபாயாம், சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் இன்டர்சேஞ்சபிளாக ஜெரபோம் சொல்லி சொன்னாலும் சரி, இல்லை ஒருவேளை தமிழில் சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா? இவர் வந்து இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்த பின்பு வரக்கூடிய முதலாவது ராஜா. அதாவது ஒன்றுபட்ட இஸ்ரவேல் மற்றும் யூதேயா என்று இரண்டாய் பிரிந்த பின்பு இஸ்ரவேலில் ஆளக்கூடிய முதலாவது ராஜா. என்ன இவர் பேரை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு 22 முறை இவரோட பெயர் வரும். எப்போவுமே இவர் பேரோட சேர்ந்து பாவமும் சேர்ந்து தான் வரும். இவர் பேரை போட்டாலே இவர் என்ன இஸ்ரவேலை பாவத்தில் வழி நடத்தினவர் தான் அவர் பேர் வரும். நீங்கள் வந்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனம் பாருங்கள். 2 Kings chapter 3 verse 2 and 3. இது இந்த ஜெரபோம் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாக ஆட்சி செய்தவருடைய அவரை பற்றி சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் கண்ணிவிட்ட பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல். யெரொபெயாமின் பாவம், தகப்பனுடைய யெரொபெயாமின் பாவத்தை விட்டு அவன் நீங்கல. ஜெகோரம் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா அங்க ஆட்சி செய்கிறாரு. ஆனால் 100 வருஷங்களுக்கு பின்பாக நடந்தது அப்போ கூட சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இவர் வந்து அவனுடைய தகப்பனாகிய ஜெரபோம் படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படிப்பட்ட ஒரு காரியம், இவரோட பெயரை பற்றி சொல்லும்போது எப்பவுமே இப்படி சொல்லக்கூடிய காரியம் என்ன, ஏன் இந்த மாதிரி காரியம் நடந்ததுன்னா, முதல்ல நம்ம இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். எப்படி இவர் முதல்ல ராஜாவாக வந்தார். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 Kings 11th chapter வாங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. இப்போதான் முதல் அவரை பற்றி சொல்கிறாங்க. சாலமன் வந்து ராஜாவா ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்படி ஆண்டு கொண்டு இருக்கும்போது இவர் வந்து என்னவா இருக்கிறாரு, பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு. கண்டு இப்ப அவன் நல்ல ஒரு காரிய சமர்த்தன், நல்ல ஒரு ஸ்மார்ட்டா நல்லா வேலை பார்க்கறன்னு சொல்லி அவனுக்கு கீழே வேலை பார்க்கிற அந்த வம்சத்தை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளும்படியாக அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவரை பதவி உயர்வு கொடுக்கிறாரு, சரியா? அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீதோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்துக் கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இப்ப தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய அகியா முதல்ல அங்க பாக்குறாரு. அகியா இல்ல அகிஜான் உங்க இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். இவர் முதல்ல பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. வயல் வழியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்துக் கொண்டிருந்த புது சால்வையை, அவன் போர்த்துக் கொண்டிருந்த புது சால்வையை பிரித்து 12 துண்டாக பிரித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து 10 கோத்திரங்களை கொடுப்பேன். என்ன 12 கோத்திரங்கள்ல என்ன பண்ண போறேன், நான் வந்து 12 கோத்திரத்தை பிரிச்சு உனக்கு 10 கோத்திரத்தை நான் கொடுக்க போறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு 10 கோத்திரங்கள், இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்கள் அடங்கியது, அதுல 10 கோத்திரத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்றார். யெரொபெயாமுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, நான் உனக்கு தேசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோஸையும்
அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்களின் வழிகளில் நடவாமல் போனபடியினால் அப்படி செய்வேன். என்ன, அவர்கள் என்னை விட்டு விட்டு அந்நிய தெய்வங்களை சேவித்ததுனால நான் செய்ய போறேன். ஆனாலும் நான் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியும் அவர் கூட இருக்கிற இஸ்ரவேல் பண்ண நான் உடன்படிக்கையின்படியும் நான் என்ன செய்ய மாட்டேன், முழுமையா அங்கிருந்து எடுத்து போட மாட்டேன். எப்பொழுதும் தாவீதின் வம்சாவளியில ஒருத்தர் இருக்கணுங்கிறதுனால அவர்கள் என்னதான் அக்கிரமம் பண்ணாலும் என்னதான் என்னை விட்டு தூரமா போனாலும் நான் ஒரு பங்கை அவன்கிட்ட கொடுக்க தான் போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். அதனால என்ன, தாவீது நிமித்தம் கண்டிப்பா நிச்சயமா ஒரு பங்கு எப்பொழுதுமே ஆண்டு கொண்டுதான் இருப்பாங்க. ஏன்னா தாவீது என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டதுனால. அப்ப என்ன, ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துறாரு. நான் என்ன பண்ண போறேன், உனக்கு 10 தேசத்தை கொடுக்க போறேன், 10 கோத்திரங்களை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இங்க சொல்லும் போது அதே அதிகாரத்துல 38வது வசனம், 1 Kings 11:38, 38வது வசனத்துல அங்க ஆண்டவர் ஜெரபோமுக்கு இல்ல எரபோயமுக்கு ஒரு இதை கொடுக்கும்போது, இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. அதாவது நீ இதை செஞ்சேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது முக்கியமான அந்த வசனம், அதனால நீ கவனமா கேளுங்க. 38வது வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழிகளில் நடந்து. எப்படி தாவீது எப்படி என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சானோ அதுபோல நீ செஞ்சேன்னா என் கட்டளைகளையும் என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து என்ன, நல்ல கவனிங்க, அப்படி செஞ்சேன்னா நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் எப்படி நிலையான வீட்டை கட்டுவேன். என்றென்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையான வீட்டை எப்ப கட்டுவேன், நீ கற்பனைகளை கை கொண்டு நான் சொன்னது பிரகாரம் நீ கீழ்ப்படிந்து செஞ்சேன்னா நான் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், தருவேன். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னேன். இது தெரிஞ்ச உடனே இப்ப ராஜாவா இருக்க சாலமோன் என்ன பண்றாரு, எப்படியாவது அவனை போட்டு தள்ளணும்னு பாக்குறாரு. உடனே எரபயாம் என்ன பண்றாரு, தப்பிச்சு அவரு எகிப்துக்கு ஓடி போய் எகிப்துல இருக்கிறாரு. சாலமோன் மரணம் அடையும் வரைக்கும் வரவே இல்லை. இப்ப சாலமோன் மரிச்சு போயிறாரு. மரிச்சு போன உடனே அவருடைய மகன் ஆட்சி செய்யணும், ரெகபோம் என்று சொல்லக்கூடிய அவர் அரசாளக்கூடியவரா வந்துடுறாரு. இப்ப ரெகபோம் வந்த உடனே ஜனங்கள் இப்ப எரபயாம் எகிப்துல இருக்காரு, சாலமோன் இறந்து போயிட்டாரு. இப்ப தேசத்தை ஆளக்கூடியவரா ரெகபோம் வர்றாரு. யாரு, சாலமோனுடைய பையன். இப்ப வந்த உடனே ஏற்கனவே இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஜனங்களால வரி கட்ட முடியல, ஜனங்கள் மேல போட்ட பழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாரு, தேசத்தில் உள்ள மூப்பர்கள் நல்ல ஞானவான்கள் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களை கூப்பிட்டு நம்ம எப்படி இந்த மக்களை வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிற காரியம் பாருங்க, 7வது வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து சொல்வீரானால் எங்களால தூக்க முடியாத பழுவா இருக்கு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுங்க, எங்களுக்கு வரியை குறைங்க, எங்களால தூக்க முடியல, எங்களுடைய பழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, அதை செஞ்சேன்னா இந்த ஜனங்கள் எப்பொழுதும் உனக்கு ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க,
அதனால நீ தயவு செய்து உங்களோட பாரத்தை குறைன்னு சொல்லி ஞானவான்களும் வயதானவர்களும் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றவங்களும் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க போயிட்டு வாங்க, மக்களை பார்த்து நீங்க போங்க, 3 நாளுக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த வயதானவர்கள் சொன்னது பிடிக்கல. அதனால தன் கூட வளர்ந்து தன்னுடைய கூட்டாளிகளாகி இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்கிறார். 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாக்கினார், நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பரமனாய் இருக்கும். எப்படி? நீ என்ன சொல்லணும்னா, என் சுண்டு வரலே எங்க அப்பா இடுப்பை விட கனமா இருக்கு. அப்படின்னா யாரு? நான் தான் பயங்கரமான ஆளுடா அப்படின்னு நீ மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று. அவர் சவுக்கால தான் அடிச்சார், நாங்க தேள் விடுவோண்டா உங்களுக்கு. அப்ப என்ன, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா எல்லாமே இதாயிரும் சொன்ன உடனே இப்ப இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ரெகபோமுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறாங்க. நீ எங்க மேல ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியதாக, அப்படி வரி வசூலிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஆளுங்களை அனுப்புறாரு. அப்படி சொல்லும்போது அவர்கள் அந்த ஆளையே கொண்டு போட்டுறதுனால என்ன பண்றாங்க, அவர்கள் எல்லோரும் இவர் பயங்கரமா பயந்து போய் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவர் யூதேயால போய் எருசலேம்ல போய் தான் ஒளிஞ்சு கொள்ளுகிறாரு. அதனால ரெகபோமுக்கு இந்த வசனம் சொல்லப்படுது என்ன நடந்துச்சுன்னு. அதுல 14வது வசனம் பாருங்க. என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமல் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. காரணம் என்னன்னா, அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி, அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ரெகபோமுக்கு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை உறுதிப்படும்படியாக இந்த மாதிரி காரியம் நடைபெறுகிறது. அதனால அங்க என்ன நடக்குது, அங்கிருந்து இவர் தப்பிச்சு போகக்கூடிய ஒரு காரியம். இப்ப என்ன, ரெகபோம் இப்ப தன்னுடைய உயிருக்கே பயந்து ஓடி போய் எருசலேம்ல ஒளிய வேண்டிய ஒரு கட்டாயத்துல போயிடுறார். நீங்க யோசிச்சு பாருங்க, சவுலு, தாவீது, சாலமோன் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வருடங்கள் இஸ்ரவேலை ஆண்டாங்க. அவங்க 120 வருஷம் ஆண்டு வழி நடத்தினத ஒரு ஆளு ஒரு டிசிஷன்ல ஒண்ணுமெல்லாம் பண்ணிட்டார். கொஞ்சம் நல்லா யோசிங்க. ரெகபோம் ஒழுங்கா அந்த ஆலோசனையை கேட்டு சரியான முடிவு எடுத்திருந்தா 120 வருடங்களாக கட்டி காக்கப்பட்டு தேசம் கட்டப்பட்டு வந்தது நின்றுக்கும். ஆனா அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு என்னாச்சு, 120 வருடங்களாக வந்த ஒரு காரியத்தை, ஒரு தேசத்தை ஒரு முடிவுல ஒண்ணுமில்லாம மாத்திட்டார். நீங்க சபையை யோசிச்சு பாருங்க. சபையில நம்ம எல்லா காலகட்டத்திலையும் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் தங்களோட உயிரை கொடுத்து இந்த கொண்டு வேத புஸ்தகத்தை கொடுத்து நமக்கு ஆராதனை முறைகளை சொல்லி கொடுத்து ஒரு சரியான முறையில வழி நடத்தி கொண்டு வரும்போது, யாரோ ஒரு அறவேக்காடு ஒன்றும் தெரியாதவன் எதையாவது ஒன்றை சொல்லி மொத்த சமுதாயத்தையும் கெடுத்துறதை நம்ம பார்க்கிறோமா? காலங்காலமா கட்டி கொண்டு வந்த ஒரு நல்ல ஒழுக்கமான காரியங்களை யாரோ ஒருத்தன் நான் பாட்டு பாடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பாடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடுவேன்னு சொல்லி இன்றைக்கு சபையை அவமதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சர்வசாதாரணம் நடக்குதா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ரெகபோம் எடுத்த ஒரு முடிவு 120 வருடங்களாக ஒன்றாக வைக்கப்பட்டிருந்த தேசம் ஒண்ணும் இல்லாம போயிருது. இப்போ ரெகபோமுக்கு இந்த தகவல் சொல்லப்படுகிறது. 12வது அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க. கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. இப்ப என்னாச்சு,
மக்கள் எல்லாம் சேர்ந்து ரெகொபெயாம என்ன நீ எங்களுக்கு ராஜாவாக என்று சொல்லி அவர்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரங்கள் உள்ள இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றுகிறார்கள். அதாவது நீங்க இந்த சரித்திரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப முதல்ல ஆண்டவர் அகியா மூலம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி. ஆனா அந்த அகியா சொன்னதுனால சாலமோன் அவரை கொல்லணும்ன உடனே எகிப்துக்கு தப்பிச்சு போனவர் சாலமோன் மரணம் அடைஞ்ச உடனே திரும்ப வர்றாரு. இப்ப ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ராஜாவாக மாத்துறாங்க. ஆனா ரெகொபெயாம் என்ன பண்றாரு, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம இல்ல அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை கீழ்ப்படியாம தேசத்தை 2ஆ பிளந்து கடைசியில் அவருக்கு கீழே யூதேயா தேசம் மாத்திரம் இருக்கக்கூடியதா, யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரம் தவிர்த்து வேற எந்த கோத்திரமும் இல்லை. அந்த 2 கோத்திரத்தை மட்டும் அரசாள கூடியவரா அவர் அங்க போயிடுறார். ஆனா இவ்வளவு அழகா கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி 10 கோத்திரத்தை உனக்கு கொடுப்பேன், நீ அரசாளுவன் சொல்லி அதற்கான காரியங்களை பண்ணி ஒரு அரசாள கூடியவனா வந்த ரெகொபெயாம் இப்படி ஒரு கேவலமான முடிவு முடிச்சார்? எப்படி அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ராஜாவாக்குறேன், நீ இந்த ஜனங்களுக்கு ராஜாவா இருப்ப, நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு நான் சொல்றதை கேட்டேன்னா உனக்கு தாவீதுக்கு உண்டானது போல ஒரு நிலையான ஒரு வீட்டை நான் கட்டி கொடுப்பேன் கர்த்தர் சொல்லி உட்கார வைக்கிறாரு. அதை ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில கொண்டு அவனை ராஜாவாக ஜனங்களே கொண்டு அவனை ராஜாவாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமையில வைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜெரபோம் எப்படி இவ்வளவு கேவலமாக முடிக்க முடியும்? 25வது வசனத்திலிருந்து 33 வசனம் வரை உள்ள வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம செய்திக்கு பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 25லிருந்து 33. First Kings chapter 12 25 to 33. நீங்க வாசிச்சிருங்க, நம்ம அதுக்குள்ள செய்திக்குள்ளே போவோம். யெரொபெயாம் எப்பிராயீம் மலைத்தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் எனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகி ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அதாவது ரெகொபெயாம் பண்ணின ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அவன் பாவம் பண்ணினது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை பாவம் பண்ண வைத்தான். அதாவது தான் பாவம் பண்றது ஒன்று, மக்களை பாவத்தில் விழச் செய்வது, மக்களை பாவத்தில் விழ தூண்டுவது இன்னொரு காரியம். ரொம்ப இது கர்த்தர் மிக கவனமாக இதை எடுத்து இதற்கு சரியான தண்டனையை கொடுக்கிறவர். என்ன காரணத்தினால இந்த ரெகொபெயாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பை பண்ணாரு? முதலாவது என்னன்னா, அவருக்கு தன்னுடைய பதவியின் மேலும் தன்னுடைய இருக்கையின் மேல வந்த ஆசை.
என்ன மறந்துட்டாரு? தன்னை கொண்டு வந்து ராஜாவை உட்கார வச்சது கர்த்தருங்கிறத மறந்துட்டாரு. நான் வந்து அங்க உட்கார்ந்த உடனே எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஜனங்கள் வந்து கீழே எருசலேமுக்கு போனாங்கன்னா என்ன நடக்கும்? அவங்க ஒருவேளை அங்க உள்ள ரெகோபோம் என்று சொல்லக்கூடிய அவன் பின்னாடி போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த தேசம் பிரிக்கப்பட்டதில் நீங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து எருசலேம் இருக்கு, அங்கதான் ரெகோபோம் என்று சொல்லக்கூடிய ரெபோயாம் இருக்கிறாரு. மேல எங்க இருக்கிறாரு? இவர் வந்து சீகேம்ல இருக்கிறார். சீகேம்ல இருக்கிறவரு என்ன பார்க்கிறாரு? இங்க மேல இருக்கிற எல்லாரும் கீழே எருசலேமுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுடைய மனசு தாவீதினுடைய வம்சாவளிக்கு திரும்பி போயிடுச்சுன்னா என்னுடைய பதவி போயிடும், அவங்க என்னைய ராஜாவா விட்டு இறக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பயம். தெற்கு தேசத்துல இருக்கிறோம், என்ன ஜனங்கள் வந்து இப்படி அவங்கள பின்பற்றி போயிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? 27வது வசனம் பாருங்களேன். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபோயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்களை நீ கொன்று போட்டு. எப்படி? அவங்க அவனை ராஜாவா ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபோயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க இவங்க? வந்து ரெகோபோயாம் கிட்ட போயிட்டு ரெகோபோயாம வந்து ராஜாவா மாத்திட்டாங்கன்னா எனக்கு ராஜா பதவியும் போயிடும், என்னைய கொன்னு போட்டுருவாங்க. எப்படி? அதனால நான் என்ன பண்ணக்கூடாது? இவங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால என்ன பண்றாரு அவரு? 28-29 வசனம் பாருங்களேன். ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தார். என்ன பண்றாரு? மக்கள் வந்து பெத்தேல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெத்தேலுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. என்ன? யாரு வந்து படுத்திருந்தாங்க? சங்கல் தலையை வச்சு யாக்கோபு படுத்திருந்தாரு. அங்க வந்து தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. அதனால என்ன பண்ணு? பெத்தேல்ல ஒரு கோயிலை கேட்டு, இன்னொன்னு என்ன பண்ணு? மேல இருக்கிறவங்களுக்கு தான்ல கேட்டு, நீங்க யாரும் எருசலேமுக்கு போக வேணாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வருஷத்துக்கு 3 முறை நீ எல்லாரும் எருசலேமுக்கு வந்து நீ ஆராதிக்க வரணும்னு சொல்லுது. ஆனா என்ன, இவன் எருசலேமுக்கு போனா இவன் ரெகோபோயாமுக்கு தோண போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவி போயிரும் சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தையவே மீறக்கூடிய ஒரு காரியம். கம்ப்ளீட்டா கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடியது. என்ன? ஜனங்கள் என்னைய விட்டு போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஜனங்களுக்காக காரியங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப நாள் நிக்காது. சபையிலையும் திட்டம் செய்யறது வந்து கர்த்தர் சொல்றதை செய்யணுமே ஒழிய ஜனங்களுக்காக என்னைக்குமே காரியம் செய்யக்கூடாது. நம்ம எப்பொழுதும் சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ணணும். ஜனங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவங்க சிரிக்காம இருந்து மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தாலும் சரி, சத்தியத்தை நம்ம சத்தியமா எப்பொழுதும் பிரசங்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜனங்களை பிரியப்படுத்தணும்னா கர்த்தரை பிரியப்படுத்தவே மாட்டோம். ஏன்னா இவர் என்ன பார்க்கிறாரு? கீழே எருசலேமுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு வருத்தமா இருக்கும், அதனால எது வசதின்னு பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் இல்லை, எது வசதி, எது எல்லாருக்கும் வசதி. அப்போ என்ன வந்துருது? கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடியது. ஏன்னா நமக்கு என்ன வசதியோ அதை மட்டும் செய்வோம். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். எனக்கு எப்போ வசதி இருக்கோ அப்போ மட்டும்தான் நான் ஆலயத்துக்கு போவேன். எப்போ எனக்கு வசதி இருக்கோ அப்போ மட்டும்தான் நான் வந்து ஆராதனைக்கு போவேன். எப்போ எனக்கு வசதி இருக்கோ அப்போ மட்டும்தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. எனக்கு ஏதாவது எப்பயாவது நேரம் இருந்துச்சு, வேற வழியே இல்லைன்னா பைபிள் வாசிப்பேன்.
எந்த ஏதாவது வேற வேலையே இல்லை அப்படின்னா, ரொம்ப இதாச்சுன்னா நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சபையில வரும்போது சபையில ஜனங்கள் வர்றது நல்லது, இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுங்கிற தேவனுடைய நோக்கம். ஆனா அதற்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இங்க முதலாவது என்னன்னா, அவருக்கு ஜனங்கள் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். என்ன பார்க்கல, சவுலை பார்க்கல. சவுலை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சவுல் ஜனங்களுக்கு பயந்து தான் பலி கொடுத்தாரு. அப்ப இவர் கத்துக்கிட்டு இருக்கலாம். சாலமோனுடைய தாத்தா அதே தான் சவுல் செஞ்சாரு, அதை அப்ப செஞ்சிருக்கலாம், அதை செய்யல. மாறாக என்ன, 2 தலைமுறை தானே, சாலமோனு தாவீது, அதுக்கு முன்னாடி சவுல். சவுல்ட்ட இருந்து கத்துரு, சவுல் பண்ண தப்ப பார்த்து இவர் திருந்திருக்கலாம், திருந்தல. மாறாக என்ன பண்ணிட்டாரு, ஐயையோ ஜனங்கள் போயிருவாங்கன்னு. சபை என்னைக்கு ஜனங்களுடைய வசதி என்ன, ஜனங்கள் என்ன கேட்க விரும்புறாங்கிறத பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா சபையும் இப்படித்தான் போயிடும். ஏன்னா கடைசி காலத்துல எப்படி இருக்குங்கிறத பவுல் சொன்னார் இல்லையா தீமோத்தேயுக்கு, அவர்களுக்கு என்ன, ஆமா காது அரிக்குது, நல்லதை தான் சொல்லணும், அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னா, நம்ம ஜெரபோம்ல இருந்து தெரிஞ்சு கொள்றது என்னன்னா, நம்ம வசதி இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் செய்யணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல அவங்க அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. 2வது என்ன, அவர் கர்த்தரை விசுவாசிக்கல, மாறாக யாரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, தன்னுடைய பலத்தை. ஏன்னா அதனாலதான் 1 ராஜாக்கள் 11:38 மறுபடியும் வாசிக்க சொல்லி சொன்னேன். நீ நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீ வாழ்ந்தேன்னா, உன் தாவீது சொன்னது போல, தாவீது எப்படி கீழ்ப்படிந்தானோ அது போல நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன்னா, நான் என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு வீட்டை நான் உனக்கு கட்டி கொடுப்பேன் கர்த்தர் சொல்றார். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கின ஆளு என்ன பண்றாரு, அதை செய்யல. மாறாக என்ன பண்றாரு, தனக்கு உண்டான காரியத்தை பண்றாரு. அவர் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாரு தெரியுமா, 25வது வசனத்துல பாருங்க. யெரொபெயாம் முதல்ல சீகேம்ல அவருக்கு ஒரு மாளிகை கட்டுறார். சீகேமை கட்டினா என்ன, முதல்ல அதை சுத்தி ஒரு கோட்டை சுவர் கட்டுறது, அதுல ஒரு மாளிகையை கட்டுறது, தனக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. சீகேமை கட்டிட்டு சீகேம்ல இருந்து பெத்தேல் பாருங்க, பெனுவேல் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு நேர கரெக்டா அந்த பக்கம் இருக்குதா, அந்த பெனுவேல்ல போய் அவர் வாசிங்க மறுபடியும், அங்கே பெனுவேலுக்கு போயிட்டாரு. அங்க இருந்து போய் பெனுவேலையும் கட்டிட்டாரு. அதாவது முதல்ல ராஜாவா வந்த உடனே தனக்கு ஒரு ராஜ்யம் கட்டக்கூடியவரா. இது எதை காட்டுதுன்னா, கர்த்தர் அவர் விசுவாசிக்கல. கர்த்தர் எனக்கு ஒரு நிலைக்கிற வீட்டை கட்டி கொடுப்பாரு சொன்னா நான் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை சார்ந்திருந்து அவர் கட்டி கொடுப்பார்ல. ஆனா இவர் என்ன பண்றாரு, கர்த்தரை சார்ந்து இல்ல, கர்த்தரை விசுவாசிக்கல. ஏன்னா கர்த்தரை விசுவாசிச்சிருந்தார்னா, இவர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்க செய்யறோம் சொல்லி யாரெல்லாம் எருசலேம் போறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி இருக்கணும். கீழே உள்ள யெரொபெயாம் ரெகொபெயாம் என்ன கேட்டிருக்கணும், ஐயா எங்க மக்கள்லாம் அங்க ஆராதிக்க வர்றாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா போறதுக்கான காரியங்களை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா ரெகொபெயாம் என்ன பண்ணாரு, யெரொபெயாம், இது 2 தமிழ்ல ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழப்பம் வந்துடும். ஜெரபோம் மேல ராஜாவா வந்த உடனே கீழே இருக்க ரெகபோம் என்ன செய்யறாருன்னா, யூதால உள்ள மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு படையெடுக்கலாங்கிறார். 1,80,000 பேர் சேர்ந்துடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, இதை நான் செய்யறேன், நீ எடுக்க கூடாதுன்னு சொன்ன உடனே ரெகபோம் பேசாம இருந்துடுறாரு. இப்ப என்ன பண்ணிருக்கணும் ஜெரபோம், இந்த பாரு எங்க மேல இருந்து சகோதரர்கள் பூரா கீழே ஆராதிக்க வர போறாங்க, அவங்க போறதுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டிருக்கணும். அதை செய்யல. மாறாக என்ன பண்றாரு, 2 இடத்துல நான் கோயிலை கட்டுறேன். அப்ப என்ன, இவர் முழுமையா கர்த்தரை விசுவாசிக்கவே இல்லை. அதற்கு பதிலாக என்ன, அவரை ராஜாவாக்கனவரை விட்டு அவர் என்ன பண்றாரு,
தனக்கு கொடுத்த ராஜ்யத்தை பிடிக்கிறார். நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படித்தான். சபையா இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, சபை என்ன வந்தது, ஆள் வந்த உடனே, கொஞ்சம் பேர் வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, நெகேமியால ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு. அந்த வசனத்தை வச்சு எல்லாரும் வாங்க கட்டடம் கட்டுவோம்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஹலோ, ஒரு காணிக்கை, 2 காணிக்கை, 3 காணிக்கை, கட்டட காணிக்கை, இந்த காணிக்கைன்னு சொல்லி காணிக்கை வாங்கி கட்டடம் கட்டி கடைசியில் யாரும் வெளியே போயிடக்கூடாது. வந்தவன் எவனும் வார்த்தையை தெரிஞ்சு கொண்டு ஊழியத்துக்கு இது போயிடக்கூடாது, எல்லாம் உள்ளே இரு. எது? மக்களை பிடிச்சுக்கிறது. மக்கள் என்ன பண்றது? ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு ஆசீர்வதிக்கிறத விட்டுறது. வேலையை கொடுத்தாரா, வேலை வேலை வேலைன்னு வேலைக்கு போறது, ஆண்டவரை விட்டுறது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் கல்யாணம் கேட்க வேண்டியது, கல்யாணம் ஆன உடனே புருஷனோ மனைவியை கடவுளா மாறிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ண வேண்டியது, பிள்ளை வந்த உடனே பிள்ளை கடவுளா மாறிடும். ஹலோ, ஆசீர்வதிக்கிறவரை விட்டுருவாங்க, ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிறாங்க. போயாம அதே தான். 3வது என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற தவறினார். 33வது வசனம் பாருங்க. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இதுல ரொம்ப நல்லா போட்டிருக்கு பாத்தீங்களா? தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட, தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்டது. வார்த்தையை பத்தியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருலாம் தெரியல, எனக்கு என்னவோ அதைத்தான் நான் செய்வேன். எப்படி எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் செய்வேன். நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லிடுவேனேன்னு. அல்ல, கேட்கறது நாங்கல்ல. எங்களுக்கு மனசுல பட்டதெல்லாம் சொன்னா உனக்கு வலிக்கும்ல. நிறைய பேர் அப்படித்தான், நான் மனசுல பட்டதை சொல்லிடுவேனே. கிடையாது. தன் மனதில் வர்ற எல்லாமே சரியானதா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்றாருன்னா, இங்க அவரு தனக்கு என்ன பிரியமோ அதை செய்யறாரே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றல. 4 காரியம். முதல்ல என்ன பண்றாரு? ஆராதனைக்குரிய இடத்தை மாத்துறாரு. எருசலேமுக்கு ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு 3 முறை வரணும். இப்ப முதல்ல என்ன? பிளேஸ், இடம் மாறுது. இடம் என்ன? நீ எருசலேம் போகணும்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. ராஜா என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்லை, இந்த வா, இங்க பக்கத்தில் இருக்கவன் பூரா நீ இதுக்கு வா, பெத்தேலுக்கு வா, அந்த பக்கம் இருக்கவெல்லாம் தானுக்கு போயிடு. எப்படி? அங்கங்க போயிருங்க, நீங்க யாரும் கீழே போக வேணாம், நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேணாம். முதல்ல இடத்த மாத்திடுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன அந்த அளவுக்கு யோசனை இல்லாதவரா? ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. எல்லாரும் எதுக்கு இஸ்ரவேலுக்கு அங்க கீழே இறங்கி எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லக்கூடியது என்ன கேட்கல, எது சரின்னு கேட்கல, எது ஈஸி. ஹலோ, எது சரின்ற நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எது சரி, எது தேவனுடைய வார்த்தையின்படி சரின்னு கேட்கணுமே ஒழிய எது ஈஸின்னு நினைக்கக்கூடாது. இங்க தெளிவா அவங்க சொல்றது என்ன? நீங்க யாரு? நீங்க அவ்வளவு தூரம் போறதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? கஷ்டப்படாம இருங்க. என்னன்னு தெரியல, இப்ப கிறிஸ்தவத்தில் ஒண்ணு வந்துருச்சு, நம்ம எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது பிரதர். அப்படியா பைபிள்ல இருக்கு? சிந்திச்சு பாருங்க. நமக்கு இப்ப என்னன்னா, யாருக்கும் எந்த கஷ்டமும் படவே கூடாது. ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் கூட வரக்கூடாது. இது எங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்தே வளர்த்துறோம். இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளை ஒரு மொபைல் போன்ல ஒரு யூடியூப் பாக்குது, அது லேசா சுத்துச்சுன்னா என்ன பண்ணுது? கடுப்புல தூக்கி போன கீழே போட்டுருது. உடனே ஓடணும். அது எத்தனை மாத்துது தெரியுமா அந்த பிள்ளைங்க? டக்கு டக்கு டக்குன்னு அது உடனே ஓடணும். பொறுமை கிடையாது. இல்லைன்னா அழுக, இல்லைன்னா தூக்கி போடு, எனக்கு உடனே எல்லாமே. அப்ப என்ன, நான் வளரும் போது நம்ம பெரிய ஆளா வந்துட்டோம், நம்மளும் அப்படிதான்.
ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம பாட்டும் பாடிறோம், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் என்னை அணுகாது, ஒன்றும் வரக்கூடாது. அண்ணே நான் சர்ச்சுக்கு வந்தேன், வர்ற வழியில் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஹாலிடே போனாலும் சரி, காருன்னா ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். இதில் என்ன இருக்கு? என்ன ஒரு காரியம் அப்படியே பைபிளில் சொல்லியிருக்கு? கிடையாது. அப்ப என்னன்னா, எனக்கு என்ன இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை ஆராதிக்கணும், there must be a sacrifice. ஒரு பலி கொடுக்கிறது சும்மா கிடையாதுங்க. வலி இல்லாத பலி கர்த்தருக்கு பிரியமானது கிடையவே கிடையாது. ஏன் கர்த்தர் ஒரு ஏழை விதவை போட்ட 2 பைசாவை சொல்றாரு? ஏன்னா அவகிட்ட இருந்ததே அவ்வளவுதான். இட்ஸ் ஆல்வேஸ், அதனாலதான் அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம், ஒரு பலி. நம்ம தாவீதை குறித்து ரொம்ப அழகா பார்ப்போம். அர்வனாவோட களத்து மேட்டுக்கு போறாரு. அங்க அர்வனா சொல்றாரு, ராஜா நீ பலி கொடுக்கிறதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. மாடு வேணுமா, இது வேணுமா, விறகு வேணுமா, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. 2 சாமுவேல் 24:24, 2 சாமுவேல் 24:24 ரொம்ப ஈஸி, மறக்காதீங்க. ராஜா சொல்றாரு, அர்வனாவை பார்த்து என்ன சொல்றாரு தாவீது? ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல், நான் இலவசமா வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த மாட்டேன். இலவசமா பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். என்ன சொல்றாரு? அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அப்ப என்னன்னா, முதல்ல யெரொபெயாமுக்கு அது புரியல. கத்துக்கலாம், தாவீதுட்ட இருந்து கத்துக்கல. என்ன பண்றாரு? நான் எது பரவாயில்லையோ அதை நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எது வசதி. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எருசலேம் போயிட்டு வர்றது கஷ்டம்தான், போயிட்டு வரணும், அது கர்த்தருடைய நியமம். முதல்ல இடத்தை மாத்தினாரு. 2வது எதை ஆராதிக்கணும் அதை மாதிரி ஆப்ஜெக்டை மாத்திட்டாரு. யாரை ஆராதிக்கணும்? கர்த்தருக்கு ஆராதனை உரியது. இங்க என்ன பண்றாரு? 28வது வசனம் பாருங்க. அவர் யோசனை பாருங்க, ராஜாவோட யோசனை இது. யோசனை பண்ணி இவன் எங்க இருந்து இதை கத்துக்கிட்டான்? ஆரோன்ட்ட இருந்து. கரெக்ட். இதை ஏன் தாவீதுல இருந்து இதை கத்துக்கலாம்ல? அதுக்கு முன்னாடி இருக்க ஆரோன்ட்ட இருந்து கத்துக்கிறான். என்ன பண்றான்? 2 கண்ணுக்குட்டி, தங்கத்திலான கண்ணுக்குட்டி, கோல்டன் கால் 2 கண்ணுக்குட்டி செஞ்சு ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். யாரு கேட்டாங்களா அவன்கிட்ட? நீ அவ்வளவு தூரம் போய் வருத்தப்பட வேணாம், உங்களுக்கு உடம்பு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு தூரம் போக வேணாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின. கள்ள கவனிங்க, அதே வார்த்தை வேர்ட் பை வேர்டு என்ன சொன்னாரோ, யாத்ராகம புஸ்தகம் யாத்ராகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆரோன் என்ன சொன்னாரோ அதே வார்த்தை வேர்ட் பை வேர்டு சொல்றான். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தர், இது கர்த்தர் இவர் தான். எது? இந்த கண்ணுக்குட்டி தான் கூட்டு வந்துச்சான். ஆரோன் அதே தான் செஞ்சாரு. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்துல மேல ஆண்டவர்கிட்ட போய் மோசே பேசிக்கிட்டு இருக்காரு, கீழே கண்ணுக்குட்டி பண்ணி எல்லாரையும் ட்ரெஸ்ஸை கழட்ட வச்சு குடிக்க வச்சு இத பண்ணி கண்ணுக்குட்டியை ஆராதிக்க வச்சது ஆரோன். அதே மாதிரி இங்க என்ன பண்றாரு? 2 கண்ணுக்குட்டியை பண்ணி இந்த கண்ணுக்குட்டியை ஆராதின்னு சொல்லி கர்த்தருக்குரிய ஆராதனை கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை பண்ண வைக்கிறான். இன்றைக்கும் சபையை, கிறிஸ்தவ சபைகளை குழப்பி கொண்டு இருக்கு இன்றைக்கு ஆராதனை தான். ஆராதனை வீரர்கள் ஒரு ஊழியம், அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. எல்லாருமே எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஆராதிக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு ஆராதனை ஊழியம் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை அவப்படுத்துவது, கேவலப்படுத்துவது இன்றைக்கு அவர்கள் தான். எங்க வசனத்தில் இருக்கு? 24 மணி நேரம் ஆராதனை, 48 மணி நேரம் ஆராதனை, 72 மணி நேரம் ஆராதனை எங்க இருக்கு?
எனக்கு அருமையானது உங்களுடைய வாழ்க்கை முறையே ஆராதனையா இருக்க வேண்டும் தேவனுக்கு. அதுதான் உண்மையான ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:23-24 அதான் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு எப்படி கண்ணுக்குட்டி ஆராதிச்சாங்களோ அதே மாதிரி நீ இப்படி ஆராதி, இதை செய்ய அதை செய்யும் சொல்லி ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஒரு பகட்டாக ஒரு ஆடம்பரமாக வீணாக ஒரு சந்ததியை யெரொபெயாம் எப்படி கெடுத்தானோ அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அருமையானதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அன்னைக்கு சொன்னா யெரொபெயாம் சொன்னா, இஸ்ரவேலரே பாரு, இதுதான் உன்னை விடுதலை பண்ணி கொண்டு வந்து கண்ணுக்குட்டியை காட்டினான். இன்னைக்கு அவன் வேற ஒன்ன காட்டுறான். போகாத பின்னாடி. ஆராதனை கர்த்தருக்குரியது. என்ன பண்ணா ஆப்ஜெக்டை மாத்திரான். நீ என்ன பண்ணு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதா. மூன்றாவது என்ன பண்றான், யாரு ஆசாரியனா இருக்கணுமோ அவங்கள விட்டு வேறொரு ஆட்களை ஆசாரியனா மாத்துறான். ஆண்டவர் லேவியர்கள் தான் ஆசாரியர்களா இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவன் என்ன பண்றான், 31வது வசனம் பாருங்க. அவர் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியன் புத்திரராய் இல்லாத ஜனத்தின் யாரு யாரு ஈனமானவர்கள். அப்படின்னா என்ன, ஒர்த்லெஸ் பீப்புள். முன்னாடி ஊர்ல திட்டுவாங்க, இப்ப அந்த வார்த்தை பயன்படுத்துறது முன்னாடி திட்டுவாங்க. அப்படின்னா என்ன, நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். யாரை கொண்டு வந்து வைக்கிறான் பாத்தீங்களா? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருக்கென்று பணி செய்வதற்கு கர்த்தர் லேவியர்களை தெரிஞ்சு கொண்டாரு. எதுக்கு? அதே யாத்திரா 32 நீ வீட்டில் எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. ஏன்னா அன்றைக்கு அவ்வளவு பெரிய பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குன உடனே ஆண்டவருடைய நாமத்துக்கென்று யாரெல்லாம் அந்த தப்ப பண்ணாங்களோ அவங்க சொந்த சகோதர எல்லாரையும் நீ கொள்ளுடான்னு சொன்ன உடனே யாரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் கொண்டா தெரியுமா? லேவியர் புதர்கள் போய் கொண்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கர்த்தர் மேல ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குன்னு சொல்லிதான் கர்த்தர் லேவியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. 3000 பேர் அன்னைக்கு ஒத்தி கொண்டான். அவன் சகோதரன் எல்லாரும் தான், யாரா இருந்தாலும் சரி. நீ என்னைக்கு கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுவதோ உன்னை கொள்ளுவண்டான்னு கொண்டா. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், எனக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற இந்த லேவியன் புதர்கள் தான் என் முன்னாடி நிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா இவன் என்ன பண்றான், லேவியர்களை ரீப்ளேஸ் பண்ணு வேண்டாம். இப்ப யாரு, ஈனமான மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை கொண்டு வந்து, ஏன் கர்த்தர் எதற்காக கொடுத்தாரு, அதை விட்டு விட்டு இவன் என்ன பண்றான், ஒன்றுமில்லாத எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஈனமான மக்களை கொண்டு வரக்கூடியதா. அப்ப முதல்ல இடத்தை மாத்தினா, ரெண்டாவது யாரை ஆராதிக்கணும் அதை மாத்தினா, மூன்றாவது யார் ஆராதனைக்குன்னு இருந்த ஆளுங்களை மாத்தினா, நாலாவதாக நேரத்தை மாத்திட்டான். நேரத்தை மாத்திட்டான். பண்டிகை கொண்டாடுறதுக்கான காலம் கர்த்தர் வச்சிருந்த ஒரு காலம் ஒண்ணு. 7ஆம் மாசம் 15ஆம் தேதி இவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? நீங்க 33ஆம் வசனம் பாருங்க. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட. இதை 2-3 தடவை ஆண்டவர் சொல்வார். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் அதான் செஞ்சான். தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அப்ப என்ன, நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். கர்த்தர் சொல்றதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுப்போம். நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணே ஏன் மாடர்ன் இசை உள்ள வரக்கூடாதா? இசையை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க நல்ல சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 1960 வரைக்கும் சபையினுடைய மியூசிக் தான் சமுதாயத்துக்கு மியூசிக். 1970 ஹிப்பி மூவ்மெண்ட், த ஜீசஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்தது உலகத்துல, அமெரிக்கால. அப்பதான் இந்த ராக் மியூசிக், இந்த கல்ச்சர் உள்ள வந்துச்சு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அதுல இருந்து ஒரு பெரிய மாறுதல் வந்துருச்சு. சபை சமுதாய மியூசிக்கை ஃபின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க கேட்கிற எந்த பாடலா இருந்தாலும் சினிமாக்காரன் தான் போடுறான் மியூசிக். கேட்டா இங்கேயும் போடுவான், அங்க சினிமாலையும் போடுவான், அதே டியூன் தான் இங்க போடுவான். எப்படி கர்த்தருக்கு நீங்க ஆராதனை பண்ண முடியும் சொல்லுங்க?
நீங்க என்ன ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு சந்ததி. நீங்க பாட்டு போட்டா இப்ப எப்படி சினிமால எப்படி ஆடுறானோ அதே மாதிரி ஆடுறான் சபைக்குள்ள. அங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுறானோ அதே மாதிரி ஆணும் பொண்ணும் ஆடுறது. என்னப்பா இது? எங்க பரிசுத்தம்? சிந்திச்சு பாருங்க. எல்லாம் மாத்து. ஜனங்களுக்கு என்ன பிடிக்குது? கர்த்தரை ப்ளீஸ் பண்றதா இல்ல. ஆராதனை இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் வந்த ஆராதனையில் அப்படியே ஆடி அந்த மாதிரி இருந்துச்சு. யாரை ப்ளீஸ் பண்ண? அந்த ஆராதனை யாருக்கு விருப்பமா இருந்துச்சு? கர்த்தருக்கா உனக்கா? சிந்திச்சு பாருங்க. ஆராதனை யாருக்குங்க? கர்த்தருக்கு. ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆராதனை யாருக்கு நடக்குது? யெரொபெயாம் போல மக்களை விருப்பப்படுத்துற, மக்களுக்கு பிரியமான ஒரு இது. கண்ணுக்குட்டின்னா என்ன நடந்துச்சு? யாத்திரா 32வது அதிகாரம் படிச்சு பாருங்க. பாட்டு இருக்கு, கோலாகலம் இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது கண்ணுக்குட்டிக்கு ஆடுறது, கர்த்தருக்கு இல்லை. கர்த்தருக்கு நீங்க 27வது சங்கீதம் படிச்சீங்கல்ல, என்ன 27வது சங்கீதம் என்ன சொல்லுச்சு? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வாருங்கள். சும்மா இல்ல, கர்த்தரை தொழுது கொள்ள வரும்போது பரிசுத்தத்தோட வரணும். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம, கர்த்தரை விசுவாசிக்காம, ஜனங்களுக்கு பயந்து யெரொபெயாம் இதை பண்ணினாரு. இந்த யெரொபெயாம் அவருக்கு சொல்லும்போது எப்பொழுதுமே அவரோட அடைமொழி என்னன்னா, ஜெரபோம் who made Israel to sin. யெரொபெயாம் இஸ்ரவேலை பாவம் பண்ண வைத்தவன். அவருக்கு அடைமொழி அதுதான். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 15th சாப்டர் 34வது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 34வது வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்த பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இது ஜெகோரம் என்ன பண்றாரு? அவருடைய வழியில நடக்கக்கூடியதா. யெரொபெயாம் 22 வருஷம் ஆட்சி செய்தார். ஆனா இவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரையும் குறித்து சொல்லும்போது, கர்த்தர் சொல்லும்போது, ஜிம்ரி ராஜாவா இருந்தாரு. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஓம்ரி ராஜாவா இருந்தாரு. 1 ராஜாக்கள் 16:26. ஜெஹோஹாஸ் 13வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 13:2. பெக்காயா 2 ராஜாக்கள் 15:24. இவங்க எல்லாருமே யெரொபெயாம் செஞ்சது போலே அதே பாவத்தை செய்து ஜனங்களை பாவம் செய்ய வைத்தார்கள். யெரொபெயாம் பாவத்தை பண்ணினார்கள் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். யெரொபெயாம் 931 கிறிஸ்துவுக்கு முன் ஆட்சிக்கு வந்தார். இஸ்ரவேல் தேசம் 722 அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு பின்பு. கடைசியா இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முன்பு 200 வருஷத்துக்கு அப்புறம் கடைசியா சிறைப்பிடிக்கப்பட போறதுக்கு முன்னாடி கடைசியா ஆண்ட ராஜா ஓசியா. ஓசியா மாதிரியே அவர் ஓசியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. சரியா? 732 அவர் ராஜாவானாரு. 722 அசிரியர்களால சிறைப்பிடிக்கப்பட்டு தேசம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் என்கிற தேசமே இல்லாமல் போயிடுச்சு. சரியா? அங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. 17வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 200 வருஷம் கிட்டத்தட்ட 19 ராஜாக்கள் வாழ்ந்தாச்சு. நல்ல கவனிங்க. யெரொபெயாம்ல இருந்து 19th கிங் இவர், 19வது ராஜா. சரியா? 17வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை, நல்ல கவனியில ஒரு நிமிஷம், எல்லா எதிரிகளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. காரணம் என்ன? இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலரை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும். அவன் மட்டும் பாவம் பண்ணல,
யெரொபெயாம் பண்ண பாவம் அவன் மட்டும் கிடையாது, இஸ்ரவேலரையே கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். 3000 வருஷம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் தேசம் எலிக்கப்பட்டு அங்கிருந்து பிரிக்கப்பட்டு போனதுக்கு யெரொபெயாம் ஒரு காரணம். சிந்திச்சு பாருங்களேன். யெரொபெயாம் தான் பாவம் பண்ணது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையே பாவம் பண்ண வைத்தான். ஒரு பதவியை கொடுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன பண்றான்? அவன் பாவம் பண்ணக்கூடியவனாய் மற்றவர்களை பாவம் பண்ணக்கூடியவனா மாத்திரம். ஏறக்குறைய 3000 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். யெரொபெயாம் நினைக்கும் போது என்ன ஒரு துக்கமா இருக்கு. இல்லை, இப்படி ஒரு அறிவு கட்டவனாவா நீ முடிப்ப? உனக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்றதுக்கு தீர்க்கதரிசி வச்சிருந்தாரே, நீ இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்டிருக்கலாமே, கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் எப்படி வாழணும்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மத்தேயுல படிக்க போறோம், 18வது அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும். அதுல ஒரு உதாரணமா நான் யெரொபெயாம் பத்தி சொல்ல போறேன். அதனால இந்த வாரம் முழுவதும் நான் யெரொபெயாமை பத்தி படிச்சதுனால என்னால தாங்கிக்கவே முடியல. இப்படி ஒரு கேவலமா முடிக்க முடியுமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. சரித்திரம் உங்களை பத்தி எழுதும்போது என்ன எழுதும்? ஹலோ, ஒரு நிமிஷம் யோசிங்க. யெரொபெயாமை நம்ம இன்னைக்கு 3000 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, யெரொபெயாமை எழுதும்போது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்து அவர்களை பாவம் செய்ய வைத்தான்னு சொல்லி கடைசி ராஜாவுக்கு சீல் வைக்கும் போது, மக்களை சிறைப்பிடித்து ஒண்ணுமில்லாம பண்ணும்போது, hundreds, thousands, even hundreds and thousands, even millions of people gone into sin. லட்சக்கணக்கான மக்கள் பாவத்துல போய் கர்த்தரை விட்டு போவதற்கு காரணமா இருந்த ஒரு ஆள் யெரொபெயாம். என்ன ஒரு கேவலமான முடிவு! உங்களை பத்தி என்ன எழுத முடியும்? சிந்திச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவ தலைவனா இருந்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம், நமக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவலை பார்க்கிறோம். அவர் பண்ணது, இந்த பிஷப் பண்ணாரு, அவர் பண்ணாரு, இவர் பண்ணாரு, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை பார்க்கிறோம். ஆனா சரித்திரத்துல என்ன எழுதப்படும்? கர்த்தர் யெரொபெயாமை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்ம யெரொபெயாம் இருந்து கத்துக்கணும். யெரொபெயாம் இருந்து கத்துக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம பாவம் பண்றது காரியம் ஒண்ணு, நம்ம மற்றவர்களை பாவம் பண்ண வைப்பது இன்னொன்னு. நம்ம கிறிஸ்தவன், நமக்கு பொறுப்பு இருக்கு. கிறிஸ்து நம்ம பாவங்களை மன்னிச்சாரு. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி முடிக்க போறோம்? How are you bringing up your children? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி கொண்டு வர்றீங்க? உங்க குடும்பத்தை எப்படி நீங்க பண்றீங்க? ஒரு கணவன் மனைவி உறவுல எப்படி இருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களை பத்தி கர்த்தர் என்ன எழுதி வைக்க முடியும்? இன்னொரு காரியம் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் நோபல் பிரைஸ் தெரியும். ஆல்ஃபிரட் நோபல் நைட்ரோகிளிசரின் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலமா டைனமைட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சாரு. ஸ்டாக்ஹோம்ல பிறந்தவர். 1833ல அதுக்கப்புறம் ரஷ்யா போனாரு, திரும்ப வந்தாரு. அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் தான் முத பாம் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பாம் கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் கண்டுபிடிச்சும் போது ரொம்ப எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல ஃபேக்டரி பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்சு அதன் மூலமா இது மைனிங் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு, கண்ட்ரோல்டா பாம் கண்டுபிடிக்கக்கூடிய காரியங்கள், அதற்கு பின்பாக எல்லா தேசங்கள் ஒருத்தரை பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கு பாம்பை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் வந்துச்சு.
ஆல்ஃபிரட் நோபல் இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய சகோதரன் லுட்விக் நோபல் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே பிரெஞ்சு நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிகிள் ரன் பண்ணாங்க. லுட்விக் நோபல் இறந்து போனதுக்கு பதிலாக ஆல்ஃபிரட் நோபல் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஆர்டிகிள் ரன் பண்ணாங்க. அதுல என்ன எழுதினாங்கன்னா, ஜனங்களை கொன்ற ஆல்ஃபிரட் நோபல் மரித்து போனான்னு எழுதினாங்க. ஜனங்களை அழிப்பதற்காகவே கண்டுபிடித்து ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து மக்களை அழித்து பணம் சம்பாதித்து பெரிய லட்சாதிபதியான ஆல்ஃபிரட் நோபல் மரித்தான், சந்தோஷங்கிற மாதிரி எழுதினாங்க. அதை வச்சு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் அந்த நியூஸ் பேப்பரை வாசிச்சார். தாங்கிக் கொள்ள முடியல. என்னைய சரித்திரம் இப்படியா நினைவு கொள்ள போகுது? நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை வைத்து சரித்திரம் என்னை எப்படியா ரிமெம்பர் பண்ண போது? சரித்திரத்தில் என் பேரை சொல்லும் போது ஜனங்களை அழிப்பதற்காக கண்டுபிடித்தவன், ஜனங்களை அழித்து பெரிய பணக்காரன் ஆனவன் சொல்லியா என்னை பத்தி நினைக்க போகுதுன்னு சொல்லி அவர் உடனே ஒரு காரியம் பண்ணாரு. இல்ல, நான் அப்படி ரிமெம்பர் பண்ண விரும்பல. நான் அதனால என்ன பண்ண போறேன், 4 துறைகள், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மருத்துவத்துறை, சமாதானத்துறை, இப்படி காரியங்கள்ல யாரெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான காரியங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுத்து அவங்கள கௌரவிக்க விரும்புறேன்னு சொல்லி நோபல் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமாதானத்திற்கான ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு பரிசா மாத்தி தன்னுடைய பெயர்ல ஆரம்பிச்சதுதான் நோபல். அதுலதான் நோபல் பிரைஸ் வந்துச்சு. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கைய இப்படி கேவலமா மக்கள் நினைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அவருடைய சொந்த ரத்தத்தினால உங்களுடைய பாவங்கள் கழுவ நீங்க மீட்கப்பட்டீங்க. நீங்க பாவம் பண்ணாம இருக்கிறது ஒரு காரியம், ரொம்ப அவசியம். ஆனா நீங்க மற்றவர்களை பாவம் பண்ணாம இருக்க வைக்கிறது அதை விட பெரிய காரியம். கர்த்தர் நிச்சயம் அதுக்கு பெரிய தண்டனையை கொடுப்பார். இன்றைக்கு நரகத்துல யெரொபெயாம்னால எவ்வளவு பேர் அங்க போனாங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் யெரொபெயாம் அடிக்கிறதுக்கு நிக்கிறான்னு தெரியல. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் நம்ம பாவம் பண்ணதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும், அதை புரிந்தவர்களாய் தெரிந்தவர்களாய் வாழ வேண்டும். இன்றைக்கு சபைக்கு இது தேவையான ஒரு காரியம். இன்றைக்கு சபையை சீரழிக்கும் வண்ணமாக பிஷப்பு இல்ல வேற என்னென்னமோ பதவியில இருந்து கொண்டு அட்டூழியம் பண்றவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். உன்னைய குறிச்சு சமுதாயம் என்ன சொல்ல போகுது, உன்னைய குறிச்சு சரித்திரம் என்ன சொல்ல போகுது? இன்றைக்கு ஆராதனை பேர்ல சபையை கெடுத்து கொண்டிருக்கிற மக்கள் சிந்திக்கணும். உன்னை எப்படி இந்த சரித்திரம் நினைக்க போகுது? எப்படி எத்தனை பேரை ஒண்ணுமில்லாம மாத்திரன் நினைக்க போகுதா, இல்ல கர்த்தருக்குள்ள வளர்த்தவன் நினைக்க போகுதா, இல்ல கர்த்தருக்குள்ள பயபக்தியை கொண்டு வந்தவன் சொல்ல போகுதா, இல்ல கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு சந்ததியை எழுப்பினவன் சொல்ல போகுதா, இல்ல சந்ததியை வீணடித்தவன் என்று எழுத போகிறதா? எனக்கு அருமையானவர்களே, the choice is yours. யெரொபெயாம் தவறினாரு. ஆனா ஆல்ஃபிரட் நோபல் இல்ல, நான் மாத்தணும்னு சொல்லி மாத்தினாரு. நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு நீங்க அதை மாற்ற முடியும். ஆண்டவரே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த காரியங்கள் எனக்கு மன்னிங்க. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு காலம் தடையா வந்துடக்கூடாது. என்னை பார்த்து இந்த பாவம் பண்ணலான்னு சொல்லி தைரியமா இன்னொருத்தவங்க வந்துடக்கூடாது. நான் இன்னொருத்தவங்க பாவத்துல போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது. நீங்க எப்பெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ, யெரொபெயாம்ங்கிற பேரு, ஜெரபோம்ங்கிற பேரு உங்க மண்டையில நல்லா நொங்குன்னு அடிக்கிற மாதிரி ஒலி கேட்டோம். ஏன்னா ஜெரபோம் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. நம்ம இப்படி போயிடக்கூடாது, ஜெரபோம் போல முடிச்சிடக்கூடாது, ஜெரபோம் போல முடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஆராதனையில் சொல்லும்போது சொன்னாங்களே, பவுலை போல முடிக்கும்போது நல்ல ஓட்டத்தை ஓடினேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அப்படி ஓடி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். யெரொபெயாம் போல இருந்துடக்கூடாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் நினைக்கலாம், அண்ணே நான் பாஸ்டர் இல்லை, அண்ணே நான் லீடர் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்க? உங்கள் கணவன் கூட, உங்கள் மனைவி கூட, உங்கள் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறீங்க? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கணக்கு கேட்பார். ஏன்னா நம்ம பாவம் இல்லாமல் இருக்கணும், மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டாமல் இருக்கணும். நீங்கள் அதுக்கு ஒரு தடையாக இருந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் அப்படி வாழ விரும்பலை, நான் யெரொபெயாம் வாழ முடிக்க விரும்பலை, நான் ஆல்ஃபிரட் நோபல் போல் என் வாழ்க்கையை திருத்தி என்னை சமுதாயம் அப்படி தான் திருந்தணும் பார்க்கணும், நான் கர்த்தருக்கென்று வாழ்ந்தேன், கர்த்தருடைய காரியமாய் வாழ்வேன் என்று சொல்லக்கூடியதா நினைக்கணும்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ யெரொபெயாமினுடைய வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் ஜெரொபோம் இஸ் அ கிளியர் வார்னிங் லார்ட். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா எச்சரிப்பு ஆண்டவரே. ஆம் தகப்பனே, என்ன ஒரு கேவலமான முடிவு. யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்க வைத்து பாவம் செய்ய வைத்தான் என்று ஒவ்வொரு முறையும் அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்கிறீங்களே. ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் யெரொபெயாம் பேரை நாங்கள் வாசிக்கும் போதெல்லாம் அவன் இஸ்ரவேலை பாவத்தில் வழி நடத்தினான்னு சொல்லி வாசிக்கும் போதெல்லாம் எவ்வளவு மன வருத்தமாக இருக்கிறது. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு, கர்த்தரால் ராஜ்யம் கொடுக்கப்பட்டு, கர்த்தரால் தீர்க்க தரிசனம் உரைத்து ராஜாவாய் வைக்கப்பட்ட யெரொபெயாம் இப்படி தவறி போயிட்டான். நாங்கள் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டு உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாங்களும் வழி போய்விடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியுங்க, எங்களை கழுவி நீக்கி சுத்திகரிங்க, எங்களை ஒரு புது பிறவியாக மாற்றுங்க. ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கென்று பக்தி வைராக்கியமாய் உம்மை பின்பற்றி வாழுகிற மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வசனத்தில் சரி, உம்முடைய சரித்திரத்தை நீங்கள் எழுதும்போது எங்களுடைய பெயர் ஒரு காலம் இந்த யெரொபெயாம் சைடு போயிடாதபடி நாங்கள் பவுலை போல, தீமோத்தியை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஓடி முடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க.
நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.